ரியல்மிலேருந்து இன்றைக்கி 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 13 அண்டு 13 ப்ளஸ்னு 2 5G மொபைல். 2 மொபைலுமே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது ஆன்லைன் டிவைஸ் தான். ரியல்மி 13 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 போட்டுருவாங்க. அண்ட் ரியல்மி 13 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 21,500 அப்படின்னு போட்டுருவாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ரியல்மி 13 ப்ளஸ் இந்த பர்டிகுலர் மொபைலில் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ரியல்மி 13 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படின்னு ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்டிட்யூ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 lakh சம்திங் வருது. 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பட் ஒரே ஒரு கேமரா தான் 50 MP மெயின் கேமரா. அண்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைடு ஒன்று கொடுத்துருக்கலாம், பட் அவங்க அதை கொடுக்கல. ஸோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் இன்பில் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000. ஸோ ரேம்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா அதிகமாகிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரில. ஸோ 12,256 அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. அண்டு 8,256ம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 25,000ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இதில் கார்டு ஆஃபர் உங்களுக்கு 1,500 கொடுக்குறாங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,128. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1,500 கார்டு ஆஃபர் போக 21,500 ரூபாய்க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் டிவைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23,000 லான்ச் பண்ணுறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா ஒன்று தான் கொடுக்குறாங்க. 2 MP வேஸ்ட் கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. அண்டு செல்ஃபிக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. என்ன ஒன்று உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் டப்பாவில் கொடுக்குறது நல்ல விஷயம். 5,000 mAh பேட்டரி தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5,000 mAh பேட்டரியை 5,500 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 5,000 தான் கொடுத்துருக்காங்க. அண்டு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராம் கிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் அந்த ரியல்மி 13 அப்படிங்கிறது 17,000 போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ரைஸை இன்னும் செட் பண்ணல அவங்க. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 22,000 காமிக்குது. ஸோ இதை வெகு விரைவில் மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பகல் 12 மணிக்கு தான் லான்ச் பண்ணாங்க. இனிமேல் தான் இந்த ப்ரைஸ் மாற்றுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 17,000 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1,000 ரூபா இல்லை 1,500 தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு 18,000 இருக்கலாம், இல்லை 19,000 இருக்கலாம். ஸோ இவங்க இன்னும் இதில் ப்ரைஸ் இன்னும் மாற்றலை. ஸோ மாற்றினதுக்கப்புறம் இதில் ப்ரைஸ் டேக் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 22,000 போட்டு கார்டு ஆஃபர் அவர் 1,000 ரூபா கொடுத்துருக்காங்க, 21,000. பட் இந்த ப்ரைஸுக்கு இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ 17,000க்கு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரியல்மி 13 அப்படிங்கிறது 17,000க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அப்படின்னு ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5,000 mAh பேட்டரி இருக்குது. இதில் என்ன ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக தெரியல. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணி இவங்களே இதே பேட்டரி கெப்பாசிட்டியோட இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஆல்ரெடி ஒரு மொபைல் இருக்குது, இதே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளில் இருக்குது. ஸோ அது என்ன மொபைல்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் டீம் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த சாஃப்ட்வேரில் ஒழுங்காக ப்ராசஸிங் பண்ணல, நிறையா கோல்மால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,000 rupees கிட்ட ஆஃபர் ப்ரைஸை மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா குளறுபடியாக தான் இருக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hourல இதை சரி செஞ்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரியல்மி 13 5G மொபைலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் தான் பிரச்சனை ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இப்போதைக்கு இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 காமிக்குது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா 17,000 இருக்குது, அது ஒரு பிரச்சனை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 8GB RAM 128GB வேரியண்ட்டு டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 MP மெயின் கேமரா அண்டு
16 MP செல்ஃபி கேமரா அண்ட் AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜரை டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அவங்க ப்ளஸ் வெர்ஷனு கொடுத்தது மட்டும்தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பேஜை இன்னும் அவங்க மாற்றலை. ஸோ இது எப்போ மாற்றுவாங்கன்னு தெரில. வெகு விரைவில் மாற்றிட்டு திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக இவ்வளோ கோல்மால் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. கரெக்டாக ஆனதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் சைடில் ஒருத்தர் கூடமா இதை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் லான்ச்சுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் மொபைல் சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணிடுவாங்க. பட் பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களே ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் கேன்சல் பண்ணது என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மொபைல் பார்த்திங்கன்னா அந்த ரியல்மி 12X அப்படிங்கிற 5G மொபைல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு 12,000க்கு பேஸ் வேரியண்ட் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி 13ம் அதே சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 17,000 AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எது எப்படியோ ரியல்மி 13 சீரியஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மொபைலாக தற்சமயத்துக்கு இல்லை. ஸோ இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவசரப்பட்டு இந்த மொபைலில் இந்த காஸ்ட்டுக்கு வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.